இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 51 56 இறைவார்த்தை முடிய இன்றைய சிந்தனைக்கான பகுதி. இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஓர் ஊருக்கு சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாயிருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். அன்பானவர்களே, இந்த நற்செய்தி பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன? எடுப்புல ஒரு பெரிய தீர்மானத்தை வச்சிடக்கூடாது. மற்றவர்கள் மேல தீர்ப்பு வழங்கிடக்கூடாது. அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. சூழ்நிலையை புரிந்து கொள்ளணும். அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளணும். மற்றவர்களிடமிருந்து கூட கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அனுபவம் கூட திரும்பி பார்த்தால் நமக்கு வேறு ஒன்றை சொல்லிக் கொடுக்கும். அவசரப்படக்கூடாது. அவசரம் கொடுக்க மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுத்து எடக்கு மடக்கா ஒரு காரியத்தில் மாட்டிக்க கூடாது. இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு பொறுமை வேண்டும், தாழ்ச்சி வேண்டும், அன்பு வேண்டும், பரிவு வேண்டும், திறந்த உள்ளம் வேண்டும், அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற விசால இதயம் வேண்டும். இது கிறிஸ்தவ அழைப்பு நமக்கு கொடுக்கிற பாடம். 3:12 கொலோசையரில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் அழைக்கப்பட்டுள்ளீர்கள், அழைப்புதலுக்கு ஏற்ப, நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப பரிவுள்ளம் கொண்டவர்களாய், தாழ்ந்த உள்ளம் கொண்டவர்களாய், கனிவு கொண்டவர்களாய் இருங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறது இல்லையா? அப்படி இருந்தால் இயேசு நம்மை பார்த்து கடிந்து கொள்ள மாட்டார். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, எந்த சூழ்நிலை ஆனாலும் நாங்கள் அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்காமல் மிக விரைந்து ஒரு தீர்ப்பை மற்றவர்கள் மீது வழங்காமல் தெரிந்து கொண்டு, இன்னும் பல காரியங்களை தெரிந்து கொண்டு, சூழ்நிலைக்கு ஏற்ப மனிதர்களை குறித்து நாம் பேசும் பொழுது நல்ல ஒரு பரிவு, கனிவு, திறந்த உள்ளம், அன்பு என்று பல தூய ஆவியனுடைய கனிகளை கொண்டவர்களாக வாழ்ந்து இருந்தால் சரியான முடிவை எடுக்க முடியும், சரியான பாதையில் செல்ல முடியும் என்பதை எங்களுக்கு தினம்தோறும் உணர்த்தும் ஆண்டவரே, இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.